சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கும்போதே இந்த மாதிரி அலாரம் வந்து நம்மளுக்கு மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. டரட் அன்கிளாம்ப்டும் அப்புறம் இண்டெக்ஸ் அபார்ட்டடுன்ட்டு வந்துருக்குது. சரி, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலாக போட்டு இண்டெக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டூல் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பர் மாறி மாறி காட்டுது. அதாவது நம்மளுது மொத்தம் வந்து 8 ஸ்டேஷன் தான். ஆனால் இங்கே 15, 11, 9 அப்படி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டிகிட்டே இருக்குது. சென்சார் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிளாம்பிங் சிக்னல் கிடைக்காம டரட் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டு அப்புறம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் டரட் இண்டெக்ஸ் அபார்ட்டடுன்ட்டு அலாரம் வரும். ஆனால் இதில் வந்து டரட் இண்டெக்ஸ் ஆகுது, ஆனால் நம்பர் வந்து தப்பாக காட்டுது. ஆனால் அதே அலாரம் தான், டரட் இண்டெக்ஸ் அபார்ட்டடுன்னு தான் காமிக்குது அலாரம். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் சைடு கவரை கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கவருக்குள்ளே கூலண்ட் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. கூலண்ட் ஃபுல்லாக உள்ளே போயிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்கோடரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூலண்டில் நனைஞ்சிருந்துச்சு. நல்லா ஏர் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு மறுபடியும் இண்டெக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 8ஆம் நம்பர் ஸ்டேஷன் மட்டும் நிற்கல. 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக டூல் செலக்ட் ஆச்சு. 8 மட்டும் நம்மளுக்கு நிற்கல. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிட் 3 இருக்குது இல்லைங்களா, TB04 அப்படிங்கிற சிக்னல் ஒயரு, அந்த வயலட் கலரு, அதான் 8ஆம் நம்பர் டூலுக்கான ஒயரு. அந்த ஒயரை மட்டும் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து என்கோடர் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா போயிருந்ததுன்னா நம்ம என்கோடரை மாற்றணும். ஒரு 5000லேருந்து 6000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.